லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் உங்களை அவங்க செலக்ட் பண்ணது எப்படி, நீங்க எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணீங்க? ஏன்னா அது நம்ம போட்ட வீடியோக்கு ஒரு ரிப்ளை வந்துருச்சு. சரி சந்தோஷம் அப்படின்னா என்ன விஷயம்னு இப்படி உங்களை ஜூம் மீட்டிங்ல கனெக்ட் பண்ணுவோம். உங்களை இப்போ நாங்கள் சரி பண்ணுற விஷயத்த சொல்லக்கூடாது. எந்த சமூக வலைதளங்களையும் நீங்கள் போட்டக்கூடாது. 5:30 6 மணிக்குள்ள கட்டாயமா இருக்கணும் அப்படிமா. குறைஞ்சது ஃபைனல் 8 மணி வரைக்கும். அதாவது லேட் ஆனவங்க ஒரு 8 மணி தான் போய் அங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மைக்கை யார் எடுக்கிறீங்களோ அவங்களாம் செலக்டட். அன்னிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை. கிட்டத்தட்ட காலைல 9 மணிக்குள்ளே போனது. நாங்கள் நைட்டு வெளியே வரும்போது எத்தனை மணி இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 8 to 9 மணி இருக்கும். அவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க சார்? சும்மா தான் உட்காந்து. ஒன்றுமே பண்ணலையா? ஒன்றுமே பண்ணல. அப்புறம் எதுக்கு வர சொன்னாங்க? ஜோதிடத்துக்குள்ள எத்தனை வருஷம் ஆச்சுனாங்க? ஒரு 16 வருஷம் ஆச்சுன்னு. ஸோ இது ஜோதிடம் என்பது உண்மையா அப்படின்னு நிறைய வாதங்கள்லாம் வேற மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நீங்க செலக்ட் ஆவீங்களான்னு சொன்னாங்களா? கேட்டாங்க. ஓகே, நீங்க இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்குமே, நீங்க செலக்ட் ஆயிருவீங்களா? உள்ள வச்சு உங்களை நாங்க பூமர் ஆக்கிட்டோம்னா, ஒரு மேடம் கேட்டாங்க, உங்களை பூமர் ஆக்குனா என்ன பண்ணுவீங்க? நாங்க எல்லாம் கத்துறோம், செம்ம ஆட்டம், அப்பாடி பிக் பாஸ்குள்ள போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கத்துன்னு கத்துறோம். ஓ, அந்த பஸ்ஸே பிக் பாஸ்குள்ள போகுதுன்னு நினைச்சிட்டோம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிட்டு அதுலேருந்து இப்போ வெளியில் வந்திருக்க ஒரு நபர், வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ ஒரு பெரிய நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் உங்களை அவங்க செலக்ட் பண்ணது எப்படி, நீங்கள் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. இந்த உலகமே உத்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதில் போற்றுதலும் இருக்குது, தூற்றுதலும் இருக்குது. ரெண்டுமே இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிக் பாஸ்குள்ளே போனால் ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு இமேஜ் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே பொதுவாக வீடியோ ஷூட் நடந்துக்கிருக்கு எனக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது எங்கள் அக்கா பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி, மாமா இப்படி பொண்ணு பேர் அபிராமி, எங்கள் அக்கா மக பேர். ஸோ ஃபோன் பண்ணி, மாமா இப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்குது, ஸோ டிவியில் ஓடி இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்புங்கன்னா. சரிடா அப்படின்ட்டு எடுத்து அனுப்புனேன். ஸோ நான் அதில் கண்டென்ட்டில் மெயினாக பேசுனது என்னென்னா, வீடியோவில் நான் பேசுனது அவங்க ஏன் இதை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு மைண்டில் தோணுச்சுன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிவிட்டு, அதாவது இப்போ வரையும் நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நம்ம தமிழகத்தில், அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே எல்லா துறையிலுமே போயிருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% எல்லா துறையிலும் உள்ளே போயிருக்காங்க. ஸோ இதில் போகாத துறை அப்படின்னா நம்ம ஜோதிடத்துறை. ஸோ நம்ம ஜோதிடத்துறையிலேருந்து உள்ளே வந்தால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், ஸோ நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன், என்னுடைய அனுபவங்களை நான் எப்படி ஷேர் பண்ணுவேன், ஸோ இப்போ கோபமாக இருக்கவங்கள எப்படி நம்ம டைவெர்ட் பண்ணி புரிய வைக்க முடியுங்கிறத நான் என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு வீடியோ பதிவு போட்டேன். ஸோ இந்த ஜோதிட பதிவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கேட்ச் பண்ணுங்கள், நீங்கள் என்னை கண்டிப்பாக கூப்பிடுவீங்கன்னு நினைப்பேன் அப்படின்னு தான் என்ன பண்ணியிருந்தேன், நான் வீடியோலேயே பேசியிருந்தேன். ஸோ அதை பேசி அனுப்பிவிட்டாச்சு. கிட்டத்தட்ட அனுப்பிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 நாட்கள் எந்த ஒரு விஷயமும் வரல. ஏன்னா நம்ம அனுப்புறது மெயின் மூலமாக தான் அவங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ கான்டாக்ட் நம்பர் எதுவுமே கிடையாது, மெயிலில் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்தால் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. திடீர்னு ஒரு ஃபோன் வருது, நாங்கள் பிக் பாஸ் காமன் மேன்லேருந்து பேசுகிறோம். என்னடா அது நம்ம போட்ட வீடியோக்கு ஒரு ரிப்ளை வந்துருச்சு. சரி சந்தோஷம் அப்படின்னா என்ன விஷயம்னு இப்படி உங்களை ஜூம் மீட்டிங்கில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், அவைலபிளாக இருந்துக்கோங்க. ஸோ சவுண்டெலாம் கேட்காம காமனாக நீட்டாக பேசுகிற மாதிரி வச்சுக்கோங்க சார், உங்கள் பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்கணும்னாங்க. ரைட், ஓகே, அப்போ நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்கு ஒரு சின்ன ஃபீல் வந்துருச்சு. ரைட்டா செலக்ட் ஆகிட்டோம்டா அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் லட்சக்கணக்கான பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம வீடியோ செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷம் உண்மையிலேயே அப்போ இருந்துச்சு. சரி ஓகே, ஜூம் மீட்டிங் தானே, நம்ம தான் ஆல்ரெடி ஜூம் மீட்டிங்கில் கிளாஸாக எடுத்துக்கிருக்கோம். ஸோ அட்டன் பண்ணுறது என்ன பிரச்சனை, அட்டன் பண்ணுவோன்னே அவங்க ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ கனெக்ட் பண்ணும்போதே அவங்க சொல்லிட்டாங்க, முதலே பிக் பாஸ்லேருந்து சொல்லிட்டாங்க, சார் இது
உங்களுக்கான ஒரு டெஸ்ட்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 3-4 டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த கனெக்டில் வந்து எங்களுடைய ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஏன்னா முதல் ரூல்ஸே கொடுத்துட்டாங்க, நாங்கள் யாருன்னு சொல்ல மாட்டோம். ஸோ நீங்கள் உங்கள் வீடியோ நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஷார்ட்டாக சொல்லுங்கள். நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணுறீங்க? நான் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அஸ்ட்ராலஜராக இருக்கேன். ஸோ யூடியூப்லேருந்து வீடியோவில் பேசியிருக்கேன். விஜய் டிவியில் நீயா நானா ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஜி தமிழ் நிகழ்ச்சியில் நம்ம வந்து கிட்டத்தட்ட வருஷ பலனெல்லாம் பேசியிருக்கோம். யூடியூப்பில் மாதம் பேசியிருக்கோம். சரி, இப்படிலாம் நீங்கள் பேசுகிற நீங்கள் ஏன் பிக் பாஸ்கில் வரணும்? அவங்களோட கேள்வி. ஆமாம், நீங்கள் ஏன் வந்து வரணும்? இது காமன் மேன் தானே, இதில் ஏன் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டாங்க. சார், காமன்னா எல்லாருமே காமன் மேன் தான். ஒரு தொழிலுங்கிறது எல்லாருடைய பொதுவான விஷயம். ஸோ அதை பார்த்து நம்ம ஜோதிடத்தை தவிர்த்து நம்ம காமனாக வந்து மக்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய அனுபவங்கள்னு இருக்குது. ஸோ இந்த நான் வந்து காமன் மேனை கலந்துக்கிட்டா ஸோ அங்கே உள்ள நம்மளுடைய மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு அவங்களுக்கான ப்ளஸ் மைனஸை என்னால் கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு. சரி, ஓகே சார், குட் சார், இது வந்து நாங்கள் ரெக்கார்ட் போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து இந்த ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து சம்டைம் வந்து இதில் ப்ளஸ்ஸும் வரலாம், மைனஸும் வரலாம். ஸோ நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களானாங்க, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு. சரி, ஓகேன்னு ரெக்கார்டு போட்டுட்டு இவங்க எப்போ கூப்பிடுவோன்னு சொல்லவே இல்லை. இங்கே அதான் முக்கியமான விஷயம். இது எனக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்குமே வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு ஓகே சார் நாங்கள் ரெக்கார்ட் போட்டுக்கிட்டோம், கூப்பிட்றோம் அப்படின்னு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்ட் போட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் இருக்கும். 10-15 நாள் வரைக்கும் எந்த பதிலுமே வரல. என்னடா அது, என்ன அந்த எஸ்எம்எஸ் அனுப்புனா ரிப்ளை வராது. ஆக்சுவலாக நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்களே, அந்த வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனாலும் எந்த ரிப்ளையுமே வராது. சரி, அப்படின்னா இவங்க ரூட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா நமக்கும் மீடியாவில் கொஞ்சம் பழக்கம் இருக்குது. ஆனால் என்னென்னா இங்கே ரூல்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே பேஸ் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுவோன்ட்டு வெயிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஒரு கால்ஸ் வருது திரும்ப, உங்களை வந்து பிக் பாஸ் காமன் மேனில் இது ஒரு கொஞ்சம் 12 நாள் இருக்கும், 12 நாள் 15 நாள் இருக்கும் மேபி, அது கரெக்டாக டேட் ஃபிக்ஸ் பண்ணல இருக்கும். சார், இப்படி வந்து பிக் பாஸ் காமன் மேனில் உங்களை வந்து அடுத்த நேர்காணலுக்கு விட்டுருவோம். இப்போ வரையும் உங்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நேர்காணலுக்கு வரணும், நீங்கள் நேர்காணலுக்கு வாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 3 ட்ரெஸ் எடுத்துருக்கோங்க, ஒரு 3 ட்ரெஸ்ஸாச்சும் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நேர்காணலில் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் டைம் வந்து முதலே சொல்லிட்டு வந்துருங்க. ஒரு நாள் ஆகலாம், மேபி 2 நாள் கூட ஆகலாம். ஸோ நீங்கள் டைம் சொல்லிட்டு வாங்கினாங்க. ஓகே, நேர்காணல்னா இவங்க நம்மளோட மென்டாலிட்டி முடிஞ்சால் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் எடுத்துருப்பாங்க. அதில் நேர்காணல் எப்படியா நம்ம செலக்ட் ஆயிரும் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு நல்லா இருந்தால் ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு நம்மளும் அப்படியே வந்தாவா ஊரில் எல்லாட்டையும் பிக் பாஸ் போகிறேன். ஏன்னா அவங்க சொல்ல செஞ்சுட்டாங்க, வெளியே யார்ட்டையும் பிக் பாஸை பற்றி சொல்லக்கூடாது, நீங்கள் செலக்ட் பண்ண விஷயத்த, உங்களை இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணுற விஷயத்த சொல்லக்கூடாது, எந்த சமூக வலைதளங்களையும் நீங்கள் போட்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மீடியாவில் இருக்கீங்க. நீங்கள் காட்டு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி 4 பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்கன்னா உங்களை அடுத்த செகண்டே ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அப்படின்னோடனே நம்ம யார்ட்டையும் நம்ம ஃபேமிலிகிட்ட மட்டும் இப்படி போகிறோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, அங்கே டேட் அறிவிச்சோன்னே போய் அமர்ந்தாச்சு. இத்தனைக்கும் பெரிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் நேர்காணல் அப்படின்னு நாங்கள் நேரடியாக பிக் பாஸ்க்கு உள்ளே போகும்போது சரியாக 5:30 மணிக்கு வந்துடணும். காலையில் 5:30 மணிக்கு இருக்கணும், 5:30-6 மணிக்குள்ள கட்டாயமாக இருக்கணும் அப்படிம்பாங்க. குறைஞ்சது ஃபைனல் 8 மணி வரை தான். அதாவது லேட் ஆனவங்க ஒரு 8 மணி தான் போய் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே போய் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ சிவாஸில் வந்திருக்கேன்னா, சென்னையில் வந்திருக்கேன்னா, அதே மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளி மாநிலம், மலேசியாவிலேருந்துலாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, மலேசியாவிலேருந்துலாம் ஒரு சிஸ்டர் வந்து மலேசியாவிலேருந்து இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ அப்போ எல்லாருமே எத்தனை மணிக்கெலாம் வந்திருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயமாச்சு. ஸோ இது சனிக்கிழமை நான் போய் அட்டன் பண்ணுறேன். சனிக்கிழமை அட்டன் பண்ணது மட்டுமே குறைஞ்சது ஒரு 300 பேர். ஒரு நாளில் குறைஞ்சது ஒரு ஸ்லாட்டு, அதாவது காலையில் ஒரு ஸ்லாட்டு, மதியத்துக்கு ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க. ஸோ குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 பேராச்சும் இருப்பாங்க. அது மதியத்துக்கு அப்புறம் ஒரு 300 பேர் இருப்பாங்க. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஸ்லாட் எடுத்திருக்காங்க. அப்போ அதில் ஒரு 300 குறைஞ்சது ஒரு 1000 பேராச்சும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோ அத்தனை வீடியோவும் செக் பண்ணி இதில் குறைஞ்ச ஒரு 600 1000 பேர் எனக்கு தெரிஞ்சு உட்காந்து பொறுமையாக வீடியோ நாங்கள் என்ன பேசியிருக்கோம், எங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஸோ இவங்களை செலக்ட் பண்ணலாமான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, எங்களை உள்ளே கூப்பிட்றாங்க. அந்த ஃபில்டர் பண்ணது மொத்தம் எத்தனை பேர் சார்? அது குறைஞ்ச ஒரு 600 to 1000 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. இது செகண்ட் லெவலில். ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே போகிறோம், நேர்காணலுக்கு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது ஒரு அப்படி கத்தா போகும்போது பார்த்தா அங்கே போனால் நம்ம 2K கிட்ஸ் டோட்டலாக ஆக்கிரமிச்சு பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆக்கிரமிப்பு 2K கிட்ஸ் தான் வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு முடிவு எடுத்துட்டேன், ஆடா
அவ்வளோதான். ரைட்டா? நம்ம ஏன்னா பிள்ளைகள் அவங்களாம் இப்போ உள்ள ஜெனரேஷன் பக்காவாக பேசுகிறாங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க, அரட்டை அடிக்காங்க, ஒரு வார்த்தையை கொடுத்தா 4 வார்த்தை பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நேரடியாக பார்த்த விஷயங்கள் நம்ம சொல்லணும்ல, உண்மையான விஷயங்களையும். அவங்களுடைய திறமை சூப்பராக இருக்குது. நம்மளுடைய ஸ்டைலில் நம்ம பேசுவோம். ஓகே, வந்துட்டோம், நம்மளுடைய விஷயங்களை சொல்லிட்டு போகணுன்னு என்ன பண்ணாங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள் சார்ன்ட்டாங்க. வெயிட் பண்ணோடனே உள்ள ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு செட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த செட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. ஒரு செட்டு போயிருக்கு, அடுத்த செட்டில் எங்களை கொண்டு போய் உட்கார வைக்காங்க. உட்கார வச்சு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்காங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ் தான், நோ தமிழ், இங்கிலீஷ் தான். ஏன்னா பொதுவாகவே இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே விஜய் டிவி போயிருக்கோம். ஸோ இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கம் இருந்துச்சு. 2 பக்கமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை கொஞ்சம் படிச்சுட்டு, சரி என்னதான் இருந்தாலும் உள்ளே வந்துட்டோம்ல, கையெழுத்து போட்டு தான் நான் கையெழுத்து போட்டாச்சு. கையெழுத்து போட்டோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறைஞ்சது 16 பேரா அந்த அதாவது எங்கள் டீம்லேயுமே மொத்தமாக ஒரு 50 பேர், குறைஞ்ச ஒரு 50 பேர் உட்காந்துருக்கோம்னா 15 பேராக உள்ளே அனுப்புகிறாங்க. 15 பேர் 18 பேராக ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அனுப்பும்போது நம்ம என்ன நினச்சிட்டோம், சரி உள்ளே போய் எதுவும் பேச போகிறோம் போலக்கு அப்படின்னு நினச்சோம். உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 12 சேர் தான் இருக்கும். ஒரு 10 சேர் 12 சேர் தான் இருக்கும். சோஃபா சேர் இப்படி தான் இருக்கும். மீதி எல்லாம் கொஞ்சம் 2-3 பேர் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதில் சேர் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. பேசன்னு நினச்சோம்னா ஒரு ரவுண்ட் டேபிள் வச்சுருப்பாங்க. அதில் மொத்தமே 5 மைக் தான் வச்சுருப்பாங்க. 4-5 மைக் தான். உட்காந்துருக்கிறது 15 பேர் உட்காந்துருக்கோம். இவங்க முன்னாடி உட்காந்த நேர்காணலில் சர்ச்சஸ் சொல்லி உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, குறைஞ்சது 10 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் உள்ள மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க, அங்கே விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களாம் உட்காந்தாங்க. வெல்கம் நீட்டாக பண்ணாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணாங்க. நாங்கள் போய் உட்காந்தாச்சு. உட்காந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு டாஸ்க் வைக்கும். மைக் 5 இல்லை, இந்த மைக்கை யார் எடுக்கிறீங்களோ அவங்களாம் செலக்டட். அன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை. இந்த மைக்கை யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணலாம், உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டாங்க. மைக் இருக்கிறது 5 மைக் தானே இருக்குது. மொத்தவங்க இருக்கிறது 15 பேர். ஆமாம், 15 பேர், குறைஞ்ச 12 பேர், 15 பேர், 17 பேர், 18 பேர்லாம் ஒரு டீமில் இருக்குது. ஸோ நம்ம இதை மைக் எடுக்கணுன்னே என்ன தோணும், இப்படியா எடுத்தாகணும் தானே வரும். அங்கேருந்து ஆரம்பிக்க சண்டை. அங்கேருந்தே சண்டையை தூண்டுறாங்க. உனக்கு வேணுமா? இங்கே நம்ம பிக் பாஸோடைய மிகப்பெரிய விஷயம் என்ன, அதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். மைக் எடு. இந்த மைக்கை யாரெல்லாம் எடுத்தியோ அவங்களாம் பேசலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் உளுந்தடிச்சு செஞ்சு நம்மளும் அவங்க கூட போட்டி போட்டு மைக் எடுத்துட்டேன். மைக்கை எடுத்துகிட்டு ரைட் ஓகேடா, மைக்கை எடுத்தோன்னே பாடி கொடுத்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்போ மைக்கை எடுத்துகிட்டு உட்காந்தோன்னே ஒவ்வொருத்தவங்களுடைய திறமைகளை சொல்லுங்கள், நீங்கள் யார் என்ன பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை சொன்னாங்க. பாடுறாங்க, டான்ஸ் ஆட தெரியும், அப்புறம் எனக்கு ஓவியம் தெரியும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தர் நல்லா பேசுவேன், நான் ஆன்கர் பண்ணுவேன் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லி காமிச்சுனாங்க. ஸோ அதே மாதிரி என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறீங்களா, ஸோ இங்கே உங்கள் டீமில் யார் என்ன ஒரு நோக்கத்தில் இப்போ இருக்கான்னாங்க. ஸோ அப்போ அதில் எஸ்பின்னு ஒரு தம்பி வந்தான். அவனெலாம் மறக்கவே மாட்டேன். அவன் ஒரு நல்லா ஜாலியாக எல்லாத்தையும் ஆக்டிவாக பேசியிருந்தான். அப்போ நான் சொன்னேன், எல்லாருமே ஒரு நோக்கத்தில் வந்திருக்காங்க, ஆனால் இந்த தம்பி மட்டும் அவனுடைய மனசில் வரும்போது தனியாக வந்தேன், போகும்போது துணையாக தான் போவேங்கிற மாதிரி ஒரு நட்பின் ரீதியாகவோ ஒரு காதலாகவோ ஒரு இணைச்சி கொண்டு போகிற அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஒரு இணைவாக இருக்கான். ஸோ இவனோட சிந்தனை அதுவாக இருக்குன்னே உடனே அவனும் ஆமாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, எல்லாம் ஓகேன்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களால் நோட் பண்ணி வச்சுட்டோம், நீங்கள் போய் வெளியே போய் விளையாடி உட்காருங்கன்ட்டேன். டாஸ்க் முடிஞ்சிருச்சு. டாஸ்க் முடிஞ்ச பிறகு போய் உட்காந்துட்டோம். உட்காந்தோன்னே கிட்டத்தட்ட அதுக்குமே வெளியே போய் உட்காந்து சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மைக் ஒரு டாஸ்க்கு தான். இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆச்சு. அத்தனை பேட்ச் இருந்தாங்கல்ல, எங்க இருக்குங்க உங்களுக்கு மட்டும்? நாங்கள் போனதுக்கு அந்த போய் உட்காந்து பொறுமையாக காத்திருந்து நாங்கள் போய் உட்காந்து அந்த மைக் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்ட ஹவர்ஸ் 7 hours. ஏன்னா இங்கே பொறுமையை சோதிக்கிறாங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஃபோனெல்லாம் வாங்கி வச்சாச்சு. ஏன்னா ஃபோன் இல்லாமல் யாரெல்லாம் இருக்க முடியுங்கிறத செக் பண்ணணும்ல. அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை நாங்கள் அதையும் எடுத்துக்கிட்டோம். சரி ஓகே அப்படின்ட்டு 7 மணி நேரம் ஆச்சு. ஓகேன்னு என்ன பண்ணிட்டாங்க, சரிங்க உங்கள் நம்பர்லாம் எழுதிட்டீங்க, நாங்கள் பேசிவிட்டு உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. ரைட் ஓகேன்னு வந்தாச்சு. அதுக்கடுத்து என்ன வருது, அப்போ அந்த மைக் பிடிச்சி நம்ம பேசிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா, திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப ஒரு நேர்காணல்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நேர்காணலுக்கு வாங்க, ஸோ உங்களை பேச வேண்டியிருக்கு, நீங்கள் வர வேண்டியிருக்குன்னாங்க. ஸோ அப்போ ஓகேன்னு சொல்லி போயாச்சு.
அப்போ காலைல வந்து சரியாக ஒரு 8 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. 8 மணினா எல்லாருக்குமே முதலே போட்டாங்க போலக்கு, நமக்கு போடுற லிஸ்ட்டில் யாரோ விட்டுட்டாங்க போலக்கு. சார் உங்களை விட்டுட்டோம், நீங்கள் வந்துடுங்கன்னு காலைல ஃபோன் வந்து 8 மணிக்கு வருது. 8 மணி வந்து 10 மணிக்குள்ளே உள்ளவாங்க. ஆனால் எல்லாருமே 5 மணிக்கு போயிருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாமே 5 மணிக்கு போயிருக்காங்க. ஆமா, அட்வான்ஸில் அவங்களெல்லாம் 5 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. நம்மள அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தனால நம்மளை 8 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 8 மணிக்கு ஷார்ப்பாக இன்னும் வரணும்னு நம்மளும் 8 மணிக்கு அங்கே 8 மணிக்கு கிளம்பி 9:30 மணிக்கு அங்கே போயாச்சு. போனால் உள்ளே வர வச்சுட்டாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா கொஞ்சம் டீம் குறையுது. குறைஞ்சனே ஃபில்டர் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு உள்ளே போய் உட்காந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட காலைல 9 மணிக்கு உள்ளே போனது. நாங்கள் நைட்டு வெளியே வரும்போது எத்தனை மணி இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 8 to 9 மணி இருக்கும். அவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க சார்? சும்மா தான் உட்காந்தோம். ஒன்றுமே பண்ணலையா? ஒன்றுமே பண்ணல. அப்புறம் எதுக்கு வர சொன்னாங்க? அதான் அதுக்கப்புறம் தான் நடக்குது. அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூமில் ஹாலில் உட்காந்துருக்கோம். சரி, கேஷ்லாம் எல்லாமே பேசிக்கிருக்கோம். எல்லாமே ஃபோனில் இல்லை. ஃபோன்லேனா என்ன பண்ணுவோம், பேச தானே செய்வோம். அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆள் பேச வைக்க இப்படி பேச்சுவார்த்தை ஓடிக்கிருக்கு. பேச்சுவார்த்தையிலே சில நேரங்களில் சண்டை வருது. எனக்கு ஏசி வரல, எனக்கு இந்த இடத்துல ஏசி வர மாட்டேங்க அப்படின்னு சின்ன சின்ன சண்டை வந்துச்சு. அதையும் தாண்டி எல்லாமே கேஷுவலாக வீடியோ ஷூட் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கேமரா வந்து உட்காந்துருக்கும் போதே வந்து பார்ப்பாங்க, யார் யார் சண்டை போடுறா, யார் யார் கேஷுவலாக இருக்கா அப்படிலாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பாட்டு பாடுறது எல்லாமே அவங்கவுங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது அப்படின்னு ஓடி இருந்துச்சு. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணால் இன்னொரு ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்னொரு ரூமில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. அது இங்கே 20 பேர்னா அங்கே 10 பேர். இது வந்து நைட்டு நடக்குது. இது காலையில் தான். காலையில் நாங்கள் தான் 6:30 மணி 8 மணிக்கு போயிட்டோமே. மதியத்துக்குள்ளே நடக்குது. மதியம் வரையும் என்னென்னா நாங்கள் இன்னும் ஸ்டெப்புக்கே போகல. மதியம் வரையும் அந்த ஸ்டெப்புக்கே போகல. ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போயிருக்கோம். அந்த ஸ்டெப்பு தான் போயிருக்கோம். என்ன நடக்குன்னே தெரியாதுங்க. உள்ளே போயிட்டு நமக்கு மணி தெரியாது, எத்தனை மணின்னு சொல்ல பண்ண, என்ன பண்ண போகிறோம், என்ன நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. மணி கூட தெரியாதுன்னு பார்த்துக்கோங்க. மதியம் சாப்பாட்டு சொல்கிறாங்கன்னா அப்போ தான் தெரியும், ஓ நமக்கு மதியம் 2 மணி ஆச்சோ அப்படிங்கிற சிந்தனையே வருது. அவ்வளோ தூரம் ஒரு அழுத்தம் அங்கே கிடைக்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம மனசை வந்து என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறோமான்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மதியம் ஆச்சு பரவாயில்ல அப்படின்னு மதியம் சாப்பாடு டைம் பண்ணுறாங்க. அந்த ஒரு சாப்பிட்டு வந்தோன்னே என்னென்னா, சாப்பிடும்போது என்னென்னா 1/2 மணி நேரத்தில் வந்துருங்க, எப்போனாலும் உங்களை கூப்பிடலாம், இவ்வளோ தான். 1/2 மணி நேரத்தில் வேகமாக சாப்பிட்டு என்ன பண்ணுறோம், நாங்கள் போய் அந்த ஹாலில் உட்காரோம். கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் வந்து என்னைய கூப்பிடும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். என்னைய அவங்க தனியாக, இது வந்து என்னென்னா தனியாக நம்மளை வந்து பேச வைக்கிறது. அவங்க வந்து டேரக்ட் அது மொத்தமாக எடுத்த இன்டர்வியூவில் இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஒரு 10 ரூம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக கூட்டு வச்சு பேசுனாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னையை மட்டும் இன்டர்வியூ எடுத்தது 7 பேர். ஓகே. அங்கே உள்ள விஜய் டிவியில் உள்ள ஆமாம் விஜய் டிவியில் உள்ள 7 பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ அப்போ உடனே நீங்கள் யார் சார் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் அஸ்ட்ராலஜர்னே. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலில் A to Z ஆரம்பத்திலேருந்து நீங்கள் வந்து என்ன நடந்துச்சோன்னு சொல்லுங்கள் நாங்கள். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய அனுபவ பாடங்கள், ஜோதிடர் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணீங்க நாங்கள். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து வியாபாரம் பார்த்தேன். ஸோ வியாபாரம் பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், என்னுடைய லெவலில் நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு படித்ததே என்னுடைய தொழில் மூலமாக தான். சின்ன வயசில் நான் தொழில் பண்ணதுனால, வியாபாரம் பார்த்ததுனால அதன் மூலமாக நான் முன்னேறினேன். ஸ்கூலுக்கு போகும்போதே வியாபாரம் வடை இதெல்லாம் விற்றுக்கிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸோ அதுக்கடுத்து படித்து ஐடிஐ முடித்தேன், எலக்ட்ரிஷனாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டு உள்ளே வந்தேன். ஸோ அப்புறம் லோக்கல் சேனல் இங்கே சிவாசியில் இப்போ புகழ் டிவின்னு நடத்திக்கிருக்கேன் அப்படின்னேன். ஸோ இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஆச்சுனாங்க, ஒரு 16 வருஷம் ஆச்சுன்னு. ஸோ இது வந்து ஜோதிடம் என்பது உண்மையா அப்படின்னு நிறையா வாதங்கள்லாம் வேற மாதிரி போச்சு வச்சுக்கோங்களேன். ஜோதிடம் பொய் தானே அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு ஆமாம் நம்மளை பார்க்குறாங்க நம்மளை. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை எப்படி கஷ்டப்படுத்தணுமோ, எப்படி காயப்படுத்தணுமோ, அந்த காயப்படுத்தினாலும் இவன் தாங்குறாங்களா, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறானா, இவனுடைய ஃபீல்டு இவன் ஸ்ட்ராங்கா இருக்கானா, இவங்களுடைய நோக்கமாக தான் நான் எடுத்த ஃபீல்டில் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேனா இல்லை நான் நடிக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லிட்டேன். சார் ஜோதிடம் என்பது உண்மைதான், ஜோதிடத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. என்னையை பொறுத்தளவு இந்த பிரபஞ்ச சக்திங்கிறது கிரக ரீதியா உண்மைதான் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நீங்க செலக்ட் ஆவீங்களான்னு சொன்னாங்களா? கேட்டாங்க. நீங்க இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்குமே, நீங்க செலக்ட் ஆயிடுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆவேன். இப்போ நீங்கள் எடுக்கிற இன்டர்வியூ நான் செலக்ட் ஆவேன். சரி உங்களை நான் செலக்ட் பண்ணலை, இதெல்லாம் போடுவாங்களான்னு தெரியாது, ஆனால் கேட்டாங்க உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னா உங்கள் ஜோதிடத்தை தப்புன்னு சொல்லுவீங்க. இல்லைங்க, என் ஜோதிட ரீதியாக என் கிரக ரீதியாக எனக்கு வாய்ப்பு இருந்தால் தான் நான் இந்த இடத்துல வந்து உட்கார முடியும். எனக்கு இப்போ உள்ள தசா புத்தி என்னை இந்த இடத்துல உட்கார வைக்கி.
ஸோ இதில் வந்து என்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, நான் என்னுடைய பதில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வெற்றி பெறுவேனா தோப்பானாங்கிறத இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணோம். ஸோ என்னோடய கர்மா என்னவோ அதான் உண்மை. ஸோ நீங்கள் என்னை செலக்ட் பண்ணாதனால நான் ஜோதிடத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு கர்மா எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்கு, அதை ஏற்றுக்கிட்டேன் தான் நான் ஏற்றுக்கிறேன் போல. ஜோதிடம் என்பது 100% உண்மை. இதை நான் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் என்னை உள்ளே செலக்ட் பண்ணணுங்கிறக்காண்டி ஜோதிடத்தை நான் பொய்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தெளிவாக சொன்னேன். அப்போ நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். உள்ளே வச்சு உங்களை நாங்கள் பூமர் ஆக்கிட்டோம்னா, ஒரு மேடம் கேட்டாங்க, உங்களை பூமர் ஆக்குனா என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ தூரம் நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, இப்போ அதை நீங்கள் என்ன எப்படி எடுத்துக்கிறீங்க? நாங்கள் உங்களை வந்து நெகட்டிவாக காமெடியாக கொண்டு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நான் சொன்னேன், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்தே ஒரு ஆசை இருக்குது. நான் வந்து நடிக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஒரு நடிகனாக வளம் வரணும். ஸோ நீங்கள் என்னை ஒரு காமெடியாக கொண்டு வந்தால் கூட அதையுமே நான் ஒரு நடிப்பாக தான் எடுத்துக்கிறேன். ஓகே, பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம் போல. அதை நான் வந்து மைனஸ் எடுத்துக்கிறப்போ அப்படி என்னுடைய பர்சனல் கேரக்டர் எனக்கு தெரியும். என்னை ஃபாலோ பண்ணுற என்னுடைய மக்களுக்கு தெரியும். நான் வந்து நெகட்டிவாக என்றைக்குமே ஜோதிடத்தில் யாரையும் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். வீடியோவில் பேசும்போது கூட பாசிட்டிவாக தான் சொல்லி பழக்கம். கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன். ஸோ யாரையும் காயப்படுத்துகிற என்னுடைய வேலை கிடையாது. ஸோ அதுலேயும் நான் வந்து இன்னொருத்தவங்க சிரிக்க வைக்கேன்னா நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஸோ ஓகே சார், குட் சார், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு டீம்லேருந்து கால் வரும், நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த 7 பேருமே என்ன பண்ணாங்க, நம்மளை வாழ்த்தி அனுப்பிவிட்டாங்க. சரின்னு ஓகே, நம்மளுடைய ஒர்க்கை நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோம், நம்ம கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோம். என்ன பண்ணோம், மூவபிள் ஆகி வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன வருது, கால்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் அந்த கால்ஸ் வருது. உங்களை வந்து காமன் மேனில் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் வருது. ஸோ இப்படி எஸ்எம்எஸ் வந்தால் என்ன நினைப்போம், நம்ம செலக்ட் ஆகிட்டோம் தான் நினைப்போம், உள்ளே போக போகிறோம் தான் நினைப்போம். ஓகேடா, நம்ம பலபடியும் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, இழுத்து கொண்டு போகுது, நம்ம அதை நோக்கி பயணிப்போம்ட்டு போயாச்சு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க, வெளியூர்காரங்க எல்லாருமே ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் வாங்கணும். உண்மையிலே வந்து ஏகப்பட்ட பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, வித்தியாசமான ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஃபோன் வந்துச்சு, நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த டாஸ்கில் நீங்கள் ஓகே, கிட்டத்தட்ட நீங்கள் உள்ளே வரலாம் அப்படிங்காங்க. ஸோ அந்த உள்ளே வரலான்னு சொன்னது 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் ஃபோன் வந்தோடனே நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அப்போ என்ன நினச்சிட்டோம்னா, நானும் உண்மையில் அப்போ என்ன நினச்சி போனேன்னா, இந்த மைக் டாஸ்க் அட்டன் பண்ணல, அப்போ நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் தான் உண்மையிலே நினச்சேன். ஏன்னா அங்கே உள்ள நம்ம தெரியுமில்ல, அங்கே உள்ள அவங்களுடைய ஸ்பீடு, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நமக்கு சார்ந்த விஷயங்கள் நம்ம கரெக்டாக இருக்கும். சரி ஓகேடா, செலக்ட் ஆனாலும் ஓகே, ஆனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு வீட்டில் ஃபோன் பண்ணலாம், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், ஏன்னா பிள்ளைகளுடைய திறமையெல்லாம் சூப்பராக இருக்குது, நம்ம கொஞ்சம் அதில் வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஆனால் திரும்பியும் ஃபோன் வருது, உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், குறைஞ்சது 18 நாள் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் அந்த அழுத்தம் கொடுத்தோன்னே நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுது, நம்பிக்கை வருது. ரைட்டு, நம்ம சொன்ன வார்த்தைக்கு இவங்க வந்து ஓகே பண்ணுறாங்க, நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே உள்ளே போகிறோம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர சொன்னாங்களா சார்? கட்டாயமா எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. குறைஞ்சது 15 நாள் ஒரு 15 செட்டு, ஓகே, ஒரு 12லேருந்து 15 செட்டாச்சு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. வெளியூரில் உள்ள அத்தனை பேருமே எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. இது வந்து ஒவ்வொரு ஆளுலாம் கிடையாது. ஸோ டோட்டலாகவே வெளியூரை சார்ந்த அத்தனை பேருமே புது ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொன்னால் நம்மளை உள்ளதான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து கட்டாயமா அது புது ட்ரெஸ் எடுத்துட்டாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி. நாங்கள் ஸோ நமக்கு தான் நம்ம ஒரு அங்கே ஒரு கெத்தாக போகணுங்கிறனால என்ன பண்ணிட்டேன், நான் வந்து சென்னையில் வந்து இங்கே சரவணா ஸ்டோரில் போய் எல்லாம் புது ட்ரெஸ் தான். எங்கள் ஊரில் ஒரு 3 ட்ரெஸ்ஸு, இங்கே ஒரு 12 ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு 15 ட்ரெஸ்ஸு. அது ஒரு ட்ராவல் பெரிய ட்ராலி வேறு ஒன்று வாங்கியாச்சு. வாங்கி வச்சுட்டு காலைல அப்பயும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் குறைந்தது 5 to 5:30 மணிக்குள்ளே உள்ளே இருக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, வந்துருங்கன்னாங்க. ஓகே அப்படின்னோடனே நாங்களும் தூங்கவே இல்லை அன்றைக்கெலாம். ஏகப்பட்ட பேர் தூக்கத்தையே மறந்துட்டாங்களாம். சில பேர்லாம் 4 மணிக்கெலாம் வந்தவங்களாம் இருக்காங்க. அப்போ 5 மணி 5:30 உள்ளே போய் உட்காண்டோம். அப்போ உள்ளே போனே என்ன பண்ணுறாங்க, கேப் போயிருக்கோம், வண்டியில் போயிருக்கோம், முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முன்னாடியாச்சும் போனோட்டமாச்சும் உள்ளே விட்டாங்க. இந்த விட்ட ஃப்ரெண்ட்லேயே ஸ்டாப் பண்ணி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு இடம் இருக்குது, சைடில் இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-55 சேர் போட்டாங்க.
அதுதான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க, வீடியோவில் போடுறாங்க பார்த்தீங்களா, 50 பேர் அப்படின்னு. அந்த கிட்டத்தட்ட 1000 பேரில் குறைஞ்சது 600 to 1000 பேரில் இந்த 50-55 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலைல 5:30 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. 4th level. அதான் அந்த காமன் மேன் செலக்டட் அப்படி எஸ்எம்எஸ் வந்துச்சு. ஓகே ஓகே. அதான் இப்போ போடுறாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1000 பேரில் அந்த நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த 50 பேர் 50 பேரில் நானும் வருவேன். ஓகே டன். ஓகேவா? ஸோ 50 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற 52 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கவுண்டிங் கரெக்டாக தெரியல. ஸோ செலக்ட் ஆகியாச்சு. அப்போ உள்ளே போனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹால், ஒரு பெரிய ஒரு தனியாக ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல சேரெல்லாம் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. அந்த சாப்பாடுலாம் போட்டாங்க. எப்போ அதுக்கு முன்னாடி போனப்பெல்லாம் போனே சாப்பாடுலாம் கிடச்சிச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலைல நாங்கள் 5:30 மணிக்கு போயிருக்கோம். 5:30 மணிக்கு யாராவது சாப்பிட்டு போக முடியுமா? முடியாது. ஆனால் போனே என்ன வந்துச்சுன்னா காஃபி. கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு போயிருக்கணும். ஒரு 6:45-7 மணிக்கு எல்லாருக்குமே ஒரு காஃபி, டீ கொடுத்தாங்க, ஒரு பிஸ்கட் கொடுத்தாங்க. சரி, என்னடா அது, ஒன்றுமே கிடையாது. பிஸ்கட் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு பிரெட்டு கொடுத்தாங்க. 1-2 பிரெட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. சில பேர் வந்து வேண்டாண்டாங்க, சில பேர் சாப்பிட்டோம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி வரையும் அதே இடத்துல உட்காந்துருக்கும். 8-8:30 மணி வரையும் சும்மா அப்படியே உட்காந்துருக்கும். அந்த டீ, அந்த பிரெட்டு தான், ஒரு பிரெட்டு தான் உட்காந்துருக்கோம். என்ன பண்ண போறோம்னு தெரியாது, உட்காந்துருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு மைக்க பிடிச்சி கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், ஸோ இந்த கடந்து வந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கன்னாங்க. அவங்கவுங்க சொன்னாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டடாக தூக்கிட்டு போய் தனியாக போய் என்ன பண்ணாங்க, வீடியோ எடுத்தாங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியாது. நாங்கள் என்னடா அது செலக்டடாக அந்த ட்ரெஸ்ஸஸ் வச்சு எடுக்கிறாங்களா இல்லை கெத்தாக எடுக்காங்களான்னு தெரியலன்ட்டு நாங்களும் என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 பேர்லாம் அப்படியே உட்காந்த இடத்துல தான் பேசியிருந்தோம். ஸோ அவங்கவுங்க தனிப்பட்ட திறமைக்கு பாட்டு பாடுறது இதெல்லாம் காமனாக கேமரா எப்பயுமே நம்மளை ஜூம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஒருவேளை முன்னாடியே ஃபைனல் பண்ணி வச்சிருப்பாங்களா சார், இவங்க தான் உள்ள போறாங்க, மற்ற கண் துடைப்பு வேலை தான் இதெல்லாம்? இல்லை, அப்படி எதுவும் கரெக்டாக தெரியல. ஸோ சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த இடத்துல அதெல்லாம் யோசிக்க தெரியல. நம்ம திறமையை காட்ட வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 பேருமே ஒரு 8-9 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 9 மணி வரையும் அந்த வெறும் டீயும் பிஸ்கட் சாப்பிட்டு தான் இருந்தோம். அதுவும் ஒரு டாஸ்காக இருக்கும் கூட நினைக்க தோணுச்சு. சரி ஓகேன்னு இருந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இத்தனை பேரில் நீங்கள் வந்திருக்கீங்க, இதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ உங்களை பாராட்டுறோம் அப்படின்னு எங்களை வந்து எல்லாரையும் பாராட்டினாங்க. எல்லாமே ஒரு அப்படியே ஒரு வைப்பாக அப்படியே ஜாலியாக ரைட் ஓகே அப்படின்னா. இப்போ இந்த இதில் இனிமேல் தான் உங்களுக்கு டாஸ்க்கே ஆரம்பிக்கினாங்க. அப்போ இவ்வளோ நேரம் வச்ச டாஸ்க் கிடையாதா, என்னங்கடா இது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, வாங்க கிரவுண்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு கிரவுண்ட் மாதிரி எங்களை கூப்பிட்டு போய் நிப்பாட்டினாங்க. ஸோ ஒரு கோடு போட்டாங்க. ஸோ இதில் வரிசையாக அந்த வீடியோவில் காட்டியிருப்பாங்க, வரிசையாக எல்லாம் நின்றுங்கன்னாங்க. ஸோ நான் செகண்ட் இதில் நின்றுருப்பேன், செகண்ட் ரோடில். அப்போ வந்து நான் டிஷர்ட் போட்டிருப்பேன். ஓகேவா? டிஷர்ட் போட்டு தான் இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் டாஸ்க் அதிகமாக இதாக இருக்கும் அப்படின்னா ட்ரெஸ் மாற்ற வேண்டாம், நீ இதே போட்டுக்க மாட்டாங்க. டிஷர்ட் போட்டாச்சு, வரிசையாக நிற்கும். நின்னோடனே 2 மினி பஸ், அது சின்ன பஸ் தான், அது மினி பஸ் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், 2 பஸ். என்ன சொல்லிட்டாங்க, இந்த 2 பஸ் வரும். இந்த 2 பஸ்ஸில் யார் யாரெல்லாம் ஏறி உட்காந்துறீங்களோ அவங்கெல்லாம் செலக்டட், உட்காராதவங்க அத்தனை பேரும் ரிஜெக்டட் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் எப்படி இருக்கும்? வெறித்தனமா செய்யணுங்கிற எண்ணம் வருமா வராதா? அப்போ இந்த இதை வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஓடி போய் ஏறணும்ட்டாங்க. எல்லாருமே ஓடி போய் ஏற ரெடியா இருக்காங்க. ஓகேவா? இதுல சில பேர்லாம் கீழே விழுந்து அடிப்பட்டவங்களும் இருக்காங்க, ஓடும்போது கீழே விழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல ஓடுறோம், அப்போ விழுந்து வந்து ஓடினாங்க மக்கள். ஓடி நம்ம எல்லா சாமானியனும் ஓடுறோம். ஓடுனா பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சி லாக் எல்லாம் இந்த பக்கம் கூட்டம் ஏறிச்சு. நான் 2வது பஸ்ஸை செலக்ட் பண்ணேன். ஓடி போய் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, சார் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போயிடணும். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஓடி போய் உள்ளே கூடி, ஏன்னா நம்ம தான் அந்த பஸ்ஸில் ஏறி பழக்கம்ல, ஏன்னா நம்மளாம் காமன் பஸ்ஸில் தான் போயிருக்கோம். அப்போ உள்ளே புகுந்து போயிடுவோம், வேறு வழி இல்லை, ஓட தான் முடியல, ஏறலையாக கொஞ்சம் சாதிக்கணுமே. ஏன்னா செலக்ட் பண்ண உள்ளே ஓடனா செலக்டட் இல்லைன்ட்டாங்களேன்ட்டு உள்ளே புகுந்து ஏறி சீட்டில் போய் உட்காந்தாச்சு. உட்காந்தோன்னே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அப்பாடி நமக்கு இடம் கிடச்சிருச்சுடான்னு. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, உட்காரலைன்னா நீங்கள் ரிஜெக்டட், உட்கார்ந்தவங்க மட்டும் தான் செலக்டடுங்காங்க. இதில் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கையில் சில பேர் கையில் அடி, சில பேர் இப்போ ஒரு 2-3 பாப்பாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முட்டியில் பகுதியில் அடி பகாடி அதில் வந்து காட்டியிருப்பாங்க, மருந்துலாம் போடுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இதில் வந்து எங்கள் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸில் குறைஞ்ச ஒரு 7 பேர் தான் நின்றுருப்பாங்க. செகண்ட் பஸ்ஸில் தான் நிறைய பேர் நின்னாங்க. ஸோ உள்ளே போய் உட்காந்தாச்சு. இதில் உட்கார்ந்த பிறகு என்ன சொல்லிட்டாங்க, சீட்டை விட்டு எந்திக்கக்கூடாது. உட்காந்தவங்க சீட்டை விட்டு எந்திக்கக்கூடாது, ஹார்ன் அடித்தப்போ தான் எந்திக்கணும்.
ஓகே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அப்போல்லாம் நல்லா காற்று வந்துச்சுங்க. வெளியே வந்து உட்காந்தோன்னே கொஞ்சம் காற்றுலாம் வந்துச்சு. உட்காந்தவும் எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கும்போது எல்லாமே அதே சீட்டில் உட்காந்துருக்கோம். பாதி பேர் நிற்கிறாங்க. ஸோ ஹார்ன் அடிக்கிங்க நினச்சி என்ன பண்ணாங்க, 2 பேர் எந்திரிச்சாங்க. அதில் அந்த சீட்டை உட்காண்டாங்க. அப்போ நான் தான் உட்காந்துட்டேன். நீ எந்திரிச்சிட்டில்ல, நீ தோத்துட்டில்லன்னு சொல்லி வாதங்கள் ஓடிச்சு, சண்டை ஓடிச்சு, எல்லாம் ஓடிச்சு. ஏன்னா போட்டியில் அப்படி கலந்துக்கிட்டோமோ சண்டை வரதான் செய்யும். சண்டை வந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சமாதானம் பண்ணி விட்டோம். சமாதானம் பாருங்க, என்ன முடிவுன்னு நம்மளுக்கே தெரியாது. கேமரா உள்ளே வச்சுருக்காங்க, பஸ்ஸுக்குள்ளே கேமரா வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் கேமரா வச்சுருக்காங்க. யாரெல்லாம் உட்காந்துருக்கோங்கிறத கேமரா ஜூம் பண்ணுட்டாங்க. இதில் போய் சொல்ல முடியாண்டாங்க. அப்போ நம்ம உட்காந்து நமக்கு ஒரு சந்தோஷம், ரைட் ஆகிட்டோன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பஸ் மூவ் ஆகுது. ஹார்ன் அடிக்கவே இல்லை, பஸ் மூவ் ஆகுது. நாங்கள் எல்லாம் கத்துறோம், செம்ம ஆட்டம். அப்பாடி பிக் பாஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கத்துன்னு கத்துறோம். அந்த பஸ்ஸே பிக் பாஸ்குள்ளே போகுதுன்னு நினச்சிட்டோம். மாயா மேம் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஜாதகம் பார்க்கணுன்னாங்க. சரி, இப்போ எனக்கு ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னாங்க. மேடம், நீங்கள் நினச்ச நேரத்தில் ஜாதகம் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்படியா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் உங்களை பார்க்கவே செய்யணும். ஆமாம் மேடம். ஓவியா மேம் கேட்டாங்க, எனக்கு எப்போ திருமணம் முடியும்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. நீங்கள் இப்போ கேட்குற நம்ம வந்த கால்குலேட் டயத்தை வச்சு இப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்படியே வெக்க பல பேரெல்லாம் புரிஞ்சு எடுத்து அங்கே பார்த்துருப்பீங்க. எனக்கு அவ்வளோ தூரம் புரிஞ்சு எடுக்கிற அளவுக்கு வெக்க, அவியுது, தாகம் எடுக்குது, எல்லா பிரச்சனையும் வருது. அதையும் கடந்து அங்கே என்ன பண்ணுறோம், என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. அது நீர் இல்லடா, வேர்வையா. இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. இந்த டாஸ்க் எப்படி இருந்துச்சுங்கிறத கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர்ட்ட வீடியோ வாங்கினாங்க. ஆனால் வீடியோ போட்டது 5 பேர் தான். அப்போ உயிரை கொடுத்து நாங்கள் போய் உள்ளே இருந்திருக்கோம்ல. ஸோ எங்கள் வீடியோலாம் போட்டால் தான் எங்களுடைய கஷ்டங்கள் முதல் டாஸ்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் காயப்பட்டு அடிபட்டு ஒரு உயிரை கையில் பிடிச்சி தான் போய் ஏறினது. இந்த டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேர் சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, அதான் இந்த டாஸ்க். கண்ணை கட்டிட்டு வந்தது. உயிரை கொடுத்தாலும் அந்த சேரில் உட்காந்தோம். நாங்களும் வந்து சும்மா உட்காரல இல்லை. ஸோ அப்போ எங்களை வந்து அதில் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக காட்டலாம். அப்போ வெற்றி பெற்றவர்களையும் அந்த இடத்துல காட்டியிருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல சண்டை போட்ட அவங்கள மட்டும் காட்டுறாங்க. அப்போ தான் அந்த சிஸ்டர் வந்து உள்ள என்ட்ரி ஆனாங்க. நான் எல்லாருமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க வந்தோடனே இவங்ககிட்ட பேசுகிறாங்க. என்னுடைய கருத்தை நான் ஸ்ட்ராங்காக பதிஞ்சேன். அப்போ இவன் என்ன பண்ணிட்டாரு, ராஜு கேட்டார், நீங்கள் அவங்க கூட சண்டை போட மாட்டீங்களா அப்படின்னு. சார் எப்படி சார், ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை சொல்லி அவங்க லைஃப் ஸ்டைலை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையுடைய கஷ்டங்களை சொல்லி அழுகும்போது நான் எப்படி அவங்களோட உங்களுக்கு முடியும், பொதுவாக அப்படி எப்படி சார் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டேன். உங்களுக்கு தெரியாதுன்ட்டேன். அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது சண்டை இழுத்தாதான் நீங்கள் சண்டை இழுப்பீங்களா?